ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ். ஸோ இந்த சாப்டரில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப பெரிய கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். நிறைய பேர் இந்த கான்செப்டை பார்த்து பயந்து ஓடுறது உண்டு மேத்தமேட்டிக்ஸில். ஓகேயா? ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கண்டினியூஸாக தன்னோட பொசிஷனை சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தன்னோட பொசிஷனை கண்டினியூஸாக டைமை டிபெண்ட் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அது அந்த பொசிஷன் என்ன, அக்யூரேட், சிம்பிளாக சொல்லணும்னா அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை நம்ம ஃபிசிக்ஸில் பல விதங்களில் நம்ம ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், கரெக்டாக இது நம்ம சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் டைம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமை வெலாசிட்டின்னு சொல்லுவோம். கரெக்டாக இதுலேருந்து நம்ம சிம்பிளாக இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இந்த டிஃபரன்ஷியேஷனை எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு சேஞ்சிங் ஃபேக்டர் இருக்கும். இந்த ரெண்டு சேஞ்சிங் ஃபேக்டரோட தொடர்புடைய மூணாவது ஒரு ஃபேக்டரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு இந்த டைமை பொறுத்து எனக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, இதுதான் இதோட மீனிங். கரெக்டா? டைமை பொறுத்து சேஞ்ச் இன் டைம். கரெக்டா? டிடினா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம், டிஎஸ்னாலும் சேஞ்சிங், அதுதான் மீனிங். அப்போ ரெண்டுமே எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று சேஞ்ச் ஆகும். டைமு எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமு எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. டைம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, டைம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுல, இதுதான் டைமை பொறுத்து நடக்கும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு டைமை பொறுத்து நடக்கும். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லலாம். அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிளியர்? அப்போ எனக்கு இந்த சேஞ்சஸ் நடக்குதுல, இந்த சேஞ்சஸை சொல்றதை விட இன்னொரு பேர் தான் எனக்கு வெலாசிட்டி, மூணாவது ஃபேக்டர். அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வச்சு நான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எது, வெலாசிட்டி. ஸோ இது மாதிரி இன்னொன்று சொல்லலாம், என்ன சொல்லலாம், வெலாசிட்டி பை டைம், ஆக்ஸலரேஷன் சொல்லலாமா, ஆக்ஸலரேஷன். அப்போ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி dq by dt, கரண்ட், அது மாதிரியும் சொல்லலாம். ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ், அப்போ dw by dq, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அப்போ வின்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி எனக்கு ரெண்டு ஃபேக்டர் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுறதுனால மூணாவது ஃபேக்டரை நம்மளால என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அது என்ன அப்படின்றத வச்சு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயம். இவ்வளவுதான் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸோட மீனிங். ஸோ இதை நம்ம புக்ல ஒரு வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்போ இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு பேசும்போது எனக்கு டைமை பொறுத்து டெம்பரேச்சர் கண்டிப்பா வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், மத்தியானம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஈவினிங் நைட், அந்த மாதிரி எனக்கு இந்த டெம்பரேச்சர் டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி மேத்தமேட்டிக்கலா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் அப்படின்றது எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டி, டைம். டெம்பரேச்சர் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். இதை மேத்தமேட்டிக்கலா ஏதாவது ஒரு தெரியாத ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு, அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒய் எக்ஸ், எக்ஸ் ஒய், இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஒய் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா இன்னொரு விதமா எழுதணும் அப்படின்னா ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதலாம். இது மேத்தமேட்டிக்கலா எழுதக்கூடிய ஒரு முறை. இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏதாவது ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டி, ஓகே, கண்டிப்பா ஒரு 95% பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி கால்குலேஷன் எல்லாம் போகும். கண்டிப்பா டைம் தான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா அந்த இடத்துல எடுத்துட்டு வருவோம். ஸோ அப்போ நீங்க ரெண்டு குவான்டிட்டி எடுப்பீங்க, ஒன்று கண்டிப்பா டைமா இருக்கும், இன்னொன்று வேற ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. அதோட சேஞ்சஸை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல அதோட பொசிஷன் இல்ல அதோட ஸ்பீடு இல்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் எவ்வளவு இருக்கு அக்யூரேட்டா நீங்க சொல்லணும். ஸோ அதுக்கு தான் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ். கிளியர்? ஸோ அக்யூரசி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுல நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃப் வச்சு நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ இதை நான் அழிச்சிடுறேன்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபிக் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு காத்து, ஓகே. ஸோ காத்தோட வேகம், புயல், சரி புயல் ரெண்டும் ஒன்று தான், ஓகே. ஏன்னா காற்று அடிச்சா புயல் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதுதான் இப்போ வந்து நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு விஷயத்தை கன்சிடர் பண்ணுறேன். ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய். இப்போ எனக்கு இப்போ இந்த காற்று எப்படி அடிக்குது அப்படின்னா, இப்போ இனிஷியலாக ஒரு 10 கிலோமீட்டர்ல ஸ்பீடில் இருக்குன்னு வச்சுப்போம். இனிஷியல் ஜீரோல இருந்து, இனிஷியல் ஜீரோ தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது இது எனக்கு இந்த இடத்துல டைம் எடுத்துக்கிறேன், டைம் வச்சு தான் கால்குலேஷன் பண்ண போறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஜீரோல இருந்து எனக்கு 10, 20, 30 அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலாக எனக்கு இவ்வளோ தூரம். இப்போ இனிஷியல் எனக்கு இந்த இடத்துல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு 110 கிலோமீட்டரில் எனக்கு அந்த விண்டோட ஸ்பீடு வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு, இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு 10 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ 10லேருந்து 110. அப்போ இதோட நான் ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிளா 110 + 10 எவ்வளோ? 120. இப்போ 120 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 60 வரும். ஸோ இப்போ 60 km/s. ஒரு செகண்டுக்கு 60 கிலோமீட்டர்ல எனக்கு அந்த காத்தோட வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆவரேஜா சராசரியா தோராயமா தான் சொல்ல முடியும். இது அக்யூரேட் கிடையாது. அப்போ இது ஆக்சுவலா தப்பு தானே? கரெக்ட். அப்போ இது தப்பு. என்ன சார் கரெக்ட்ன்றீங்க, தப்புன்றீங்க? ஆன்சர் தப்புப்பா, அதான் கரெக்ட்னு சொன்னேன், ஓகே. ஸோ இப்போ இங்க நம்ம இந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த செகண்ட், இப்போ இதுதான் 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போ எனக்கு இந்த 5 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ஸ்பீட்ல இது இருந்திருக்கும், என்ன வெலாசிட்டில இது இருந்திருக்கும் அப்படின்றத ஈஸியா டிஃபரன்சியேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கால்குலஸ். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளா இப்போ இது இந்த கிராஃப் வந்து இந்த லைன் இந்த பெண்டா இருக்குல்ல. ஸோ இந்த இந்த டைமுக்கு இந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த கிராஃப் கொஞ்சம் கிராஸா இருக்கு, சாஞ்ச மாதிரி இருக்கு. கிராஸ்னா ஒன்றும் பெண்டான மாதிரி இருக்கு. இன்கேஸ் இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருந்ததுன்னா ஒரு 2 பாயிண்டை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப் எடுத்துடலாம். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஸ்லோப் எடுக்கிறது கஷ்டம். நம்ம என்ன பண்ணலாம், டேஞ்சன்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ டேஞ்சன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இதுதான் எனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கவர்ட் போர்ஷன். அப்போ இப்படி நான் அந்த இடத்துல டேஞ்சன்ட் வருது அப்படின்னா எனக்கு இந்த டச் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணி நான் ஒரு ஸ்லோப்பை கன்சிடர் பண்ணலாம். கரெக்டா? ரொம்ப சிம்பிள். மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா இப்படிதான். இப்போ இதை நம்ம என்ன சொல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி y = ஃபங்க்ஷன் ஆஃப் x பார்த்தோம். இதுல எந்த மாற்றம் இருக்கிறது கிடையாது. புரியும்? பொறுமையா பாருங்க. அப்போ எனக்கு இது x, இது எனக்கு சின்ன பார்ட், அதனால நான் del x எடுத்துப்பேன். இது y, இது எனக்கு சின்ன பார்ட் del y அப்படின்னு எடுத்துப்பேன். அப்போ எனக்கு பாருங்க இந்த பாயிண்ட் இது மொத்தமா எனக்கு தேவைப்படுது. இப்போ x, இப்போ நான் இதை என்ன சொல்றேன், x கன்சிடர் பண்ணிட்டு இந்த பார்ட்டை நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இது x, இந்த பார்ட்டை del x. ஏன்னா இவ்வளவுதான் எனக்கு கிராஃப் இருக்கு. அப்போ இது x-னு வச்சுக்கிறேன், இது del x-னு வச்சுக்கிறேன். அப்போ டோட்டல் பார்ட் என்ன வருது எனக்கு? டோட்டல் பார்ட் வந்து x + del x-னு இருக்கும். கரெக்டா? x + del x. பொறுமையா பாருங்க, புரியும். இது y ஆக்சிஸ். எனக்கு இந்த பார்ட் வரைக்கும் y-ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பார்ட் ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு del y, இதுல இருந்து இது வரைக்கும் del y, இதுல இருந்து இது வரைக்கும் y. அப்ப டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா y + del y அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும்? ஸோ இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் இந்த கிராஃப் நம்ம ஸ்லோப் பண்ற வேல்யூ எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இப்போ இங்க நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ y என்ன எழுதலாம்? del y / del x எழுதலாம். அதாவது சேஞ்ச் இன் y with respect to x. x இண்டிபெண்டன்ட். கிளியர்? x இண்டிபெண்டன்ட் டைம். y தான் எனக்கு இந்த விண்ட் தான் எனக்கு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா டைம் வந்து எதை பொறுத்தும் சேஞ்ச் ஆகாது, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கணும். எனக்கு இது இப்படி எழுதியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? அப்போ del of f of x அப்படின்னு எழுதலாம். del f of x ன்னு எழுதிட்டு டிவைடட் பை del x தான். ஏன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ், கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் எல்லாமே டினாமினேட்டர் தான் எழுதணும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த டேர்ம்ல அடுத்து ஃபர்தரா அப்படி கொண்டு போனோம்னா இந்த டெல்ல உள்ள எடுத்துட்டு போகலாம். அப்போ டெல்ல உள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா f of del x ன்னு வரும், டிவைடட் பை del x ன்னு வரும். இங்க வெளியில என்ன இருக்கும்? del y by del x ன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதை dy by dx ன்னு எழுதிக்கலாம், தப்பு கிடையாது.
ஓகே, ரெண்டுமே சேம் தான். இது டெல் அப்படின்னாலும் சேஞ்ச் தான், டி அப்படின்னாலும் சேஞ்ச் தான், தப்பு இல்லை. இப்போ எனக்கு இந்த டெல் எக்ஸ் தான் இப்போ என்னன்னு தெரியும். இப்போ அதுதான் மேட்ரு. இந்த டெல் எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எனக்கு இதோட டோட்டல் தெரியணும். டோட்டல் என்ன? எக்ஸ் பிளஸ் டெல் ஒய். அப்போ டோட்டல்ல இருந்து இந்த வேல்யூ என்ன? எக்ஸ்ன்னு சொன்னா கரெக்டா? நான் எக்ஸ்ன்றதுனால நம்ம ரஃபா எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ். அப்போ டோட்டல்ல இருந்து நம்ம எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடியுது. அப்போ எஃப் ஆஃப் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ், ஒய் வராது, டெல் எக்ஸ், எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சிருக்கு? ஃபங்க்ஷனை எழுதி தான் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் ஓகே, எது எதை பொறுத்து மாறுது அது. அப்போ டினாமினேட்டர்ல எனக்கு டெல் எக்ஸ் தான் வரும். முடிஞ்சதா? இவ்வளோ தான் மேட்டர். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் தான். எனக்கு சேஞ்ச் ஆகுதுல்ல, எனக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும், டெல் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கலாம். இப்போ மைனஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு டெல் ஒய் பை டெல் எக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதோட லிமிட் டினாமினேட்டர்ல எனக்கு இது கான்ஸ்டன்ட், டைம்ன்றது கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது, கான்ஸ்டன்டே சொல்லலாம், கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் எல்லாமே சேம் தான். அப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த டைமோட வேல்யூ இது லிமிட் பாத்தீங்கன்னா 0, அதாவது டெல் எக்ஸ் கண்டிப்பா டென்ஸ் டு 0 ஆகுற வரைக்கும் நம்மளால டிஃபரன்சியேஷன் பண்ண முடியும். இப்போ இது நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ எனக்கு இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். அப்போ அதுக்கு வேல்யூவே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம அக்யூரேட்டா 0 பண்ணாலும் இன்ஃபினிட்டி போயிடுது. அப்போ இங்க என்ன பண்ணலாம்? இந்த டெல் எக்ஸோட வேல்யூவை நம்ம எப்படி 0 ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட 0 மாதிரி எடுத்துட்டு போகணும். 0.00000 எவ்வளவு நம்பர் இருக்கோ லாஸ்ட்ல 1 வர மாதிரி. 0 இல்ல ஓகே, ஆனா அக்யூரேட்டா 0 இல்ல, பட் ஆனா 0 மாதிரி, அந்த மாதிரி தோராயமா ரொம்ப லோவஸ்ட் வேல்யூக்கு கொண்டு போயிடணும். அப்பதான் அக்யூரேட்டா இந்த டைம் இந்த பாயிண்ட்லயோ இல்ல இந்த பாயிண்ட்லயோ இதோட வெலாசிட்டி, விண்டோட வெலாசிட்டி என்னன்னு ஈஸியா இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும் இல்ல இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும் நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். அதை வச்சுதான் நம்ம ஸ்லோப் கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேல்குலேஷன். ஓகே, இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல, மேத்தமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா ஏன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுல ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை ஃபைனலாக எப்படி எழுதலான்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபைனலாக இது எப்படி எழுதலாம்? இந்த டேர்மை டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0னா இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ இதை நான் சேஞ்ச் இன் எக்ஸ்ன்னு எழுதலாம், சேஞ்ச் இன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இதே தான் திரும்பி ரிட்டர்ன் வரும். கரெக்டாக இதை தான் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிருக்கோம். மறுபடியும் நான் இந்த டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0னா இதுதான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 0 ஆச்சுன்னா மொத்த டேர்மும் இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இது நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம ஒய்ன்னு எடுத்து எழுதிருக்கோம். அப்போ இந்த டேர்மை நான் எஃப்க்கு பதிலாக என்னன்னு மாற்றிக்கலாம், ஒய்ன்னு மாற்றிக்கலாம். முடிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ இந்த டேர்மை நான் டெல் ஒய் பை டெல் எக்ஸ் இப்போ தான் நான் சொல்கிறேன் dy பை dxன்னு எழுதுறதுனால ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே எழுதுறேன் டெல் ஒய் பை டெல் எக்ஸ் ஈக்குவல் டு dy பை dx எழுதலாம். லிமிட் அப்படின்னு சொல்லும்போது del x tends to 0. அவ்வளவுதான். ஸோ இதுதான் முக்கியம். முடிஞ்சது. ஓகே, இதுல எந்த டவுட்டும் இருக்காது. இப்போ இந்த கிராஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ மேத்தமெட்டிக்கலா இந்த ஃபார்முலான்றது ரொம்ப சிம்பிள். இதை நான் அழிச்சிடுறேன். இதுல நீங்க நியூமெரிக்கல் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், del y with respect to x, change in y with respect to x. எனக்கு இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். ஓகே, இந்த வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா இந்த டேர்ம் இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ 0 ஆகுறது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த del y by del x எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியும். இவ்வளவுதான் விஷயம். ஃபார்முலா அப்படின்னு நம்ம பேசும்போது இதே தான் y ஈக்குவல் டு x பவர் n அப்படின்னு நம்ம வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதை நான் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஏன்னா எனக்கு இது என்னது ஃபங்க்ஷன், கரெக்டா? எனக்கு இந்த இடத்துல y ஈக்குவல் டு x பவர் n, எனக்கு y தான் x பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம், y எப்படி எழுதலாம், dy by dx ன்னு எழுதலாம். எப்படி சார் அப்படின்னா, ஆமா தானே, டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x, டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x, x பொறுத்து தான் y சேஞ்ச் ஆகும். இந்த y டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா
dy by dx தான் வரும். நான் dx எப்பயுமே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர்ல எழுதுறேன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது டைமா தான் மேக்ஸிமம் இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இல்ல இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் இருந்தாலும் அதை நீங்க டினாமினேட்டர்ல எழுதிட்டீங்கன்னா கிராஃப் போடும்போது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல ஈஸியா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ இங்க இதை டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இந்த n இருக்கு பாத்தீங்களா, இந்த n முன்னாடி வந்துரும் x பவர் n மைனஸ் 1 வரும். புரியும்? n முன்னாடி கொண்டு வந்துடணும், nx ஆயிடும். பவர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலா இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த டேர்ம்ல நீங்க எத்தனை x பவர் வேணாலும் எடுத்துடுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல x பவர் 6ன்னு போடுறேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இங்க என்ன ஆகும்? 6 x பவர் 6 மைனஸ் 1 5 ஆயிடும். மறுபடியும் இதை நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணணும்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? 5 முன்னாடி எடுத்துருவீங்க. அப்போ ஆல்ரெடி 6 இருக்கு. 5 6 ஆர் 30. x பவர் 5 மைனஸ் 1 4. ஸோ இப்போ இந்த x பவர் 0 வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும்? டிஃபரன்சியேஷன் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இப்போ இதுல நீங்க sin x cos x இருக்கு. இப்போ இந்த இடத்துல sin x அப்படின்னா இதை நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா மைனஸ் cos x ன்னு வரும். சரி, sin x டிஃபரன்ஸ் cos x நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் மைனஸ் sin x ன்னு வரும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம புக்ல கூட ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மெத்தட். ஸோ இப்படிதான் எக்ஸ் பவர்ல என்ன இருந்தாலும் நீங்க இதை அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்து எக்ஸ் பவர் 0 வர வரைக்கும். எக்ஸ் பவர் 0னா என்ன? 1 தான் அதோட ஆன்சர். ஸோ கொண்டு வந்து காட்டணும். அதுவே இன்கேஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் பவர் இல்லாம வெறும் y ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இதை நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நம்பர்ன்றது கான்ஸ்டன்ட். நீங்க கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணீங்கன்னா வேல்யூ dy by dx வந்து எனக்கு 0 தான். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே dy by dx வந்து 0. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் வச்சு போகிற மெத்தட் உங்க புக்ல இருக்குது. இது ஒரு சின்ன கால்குலேஷன் மெத்தட் தான். இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வேற இதுல வந்து பெரிய குழப்பம்லாம் எதுவுமே கிடையாது. இது மேத்தமெட்டிக்கலா ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க அந்த எக்ஸ் பவர் எக்ஸ்னா என்ன சொன்னேன், இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட், கரெக்டா? ஸோ அதுக்கு அது என்ன இருக்கு, அதோட பவர் எதை சொல்லும், எத்தனை மடங்குன்னு சொல்லும், அவ்வளவுதான். அப்போ நம்ம அதை குறைச்சிட்டே வந்தோம்னா எனக்கு இந்த 5வது மடங்குல எனக்கு இந்த வேல்யூ, 4வது மடங்குல இந்த வேல்யூ, 3வது அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் சொல்லிட முடியும் என்ன அக்யூரேட் ஆன்சர் அப்படின்றத சொல்ல முடியும். கிராஃப் போட்டு உங்களுக்கு காரணம் இல்லை. ஸோ அது மூலியமாக ஈஸியாக ஸ்லோப் வச்சும் கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப் நான் டேரக்டா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஈஸியா ஸ்லோப் வச்சு நம்ம சொல்லிடுவோம். டெல் ஒய் பை டெல் எக்ஸ்னு போட்டு வெலாசிட்டி ஏதோ ஒன்று மாறுது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்றது அதோட அக்யூரேட் இந்த டைம்ல இதோட பொசிஷன் இவ்வளவு தான் இருக்கு, இப்படி இருக்குன்றத சொல்லணும். மோர் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த டிஎக்ஸ் டெல் எக்ஸ் என்ன பண்ணிட்டே வரணும், குறைச்சிக்கிட்டே வந்தோம். எக்ஸ் தானே குறைச்சிக்கிட்டே வந்தோம். ஸோ அதுதான் சொல்ல வரும். நம்ம இந்த லிமிட்டை குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஜீரோ ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி ஜீரோவுக்கும் முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அக்யூரேட்டா தெரிஞ்சிடும் என்ன பொசிஷன், என்ன எவ்வளவு ஸ்பீடு, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், எதா இருந்தாலும் நம்மளால சொல்லிட முடியும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.